Hi students, I am G. Arlorsi, a maths teacher. Chapter 1. Now we are going to the topic set relations and function. கணங்கள் தொடர்புகள் மற்றும் சார்புகள். நீங்கள் செட்ஸ் பற்றி 7th 8th கிளாஸ்லேருந்து படிச்சிருப்பீங்க. இப்போ செட்ஸ் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷனை பற்றி டெப்த்தாக அந்த 11th கிளாஸஸில் தான் படிப்பீங்க. உங்களுக்கு புக்கில் டெஃபினேஷன்ஸ் பெருசாக கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் அதை உங்களுக்கு ஒரு லைனில் டிஸ்கிரைப் பண்ணுறேன். இப்போ இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம டெஃபினேஷன் பார்ப்போம். செட்ஸ் கணங்கள் கலெக்ஷன் ஆஃப் வெல் டிஃபைன்ட் ஆப்ஜெக்ட், முறையாக வரையறுக்கப்பட்ட பொருட்களின் தொகுப்பு. அதாவது நம்மளால் வரையறுக்கப்பட்ட பொருட்களை ஒரு கலெக்ஷனாக நம்ம எழுதுறது தான் நம்ம செட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுக்கு நல்ல தெரிஞ்ச நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடிகிற ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்டை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா செட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இந்த கலெக்ஷன் ஆஃப் ஆல் பியூட்டிஃபுல் ஃப்ளவர்ஸ் இன் ஊட்டி ரோஸ் கார்டன். அதாவது ஊட்டி கார்டனில் உள்ள எல்லா ரோஸஸையும் நம்ம ஒரு கலெக்ஷனில் நம்மளால் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது இல்லையா. இப்போ அந்த கார்டனில் உள்ள ரெட் ரோசஸ் மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னா நம்மளால் ஓரளவு ஈஸியாக அதை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அப்போ அந்த ரெட் ரோசஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதை நம்ம செட்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலிமா உங்களுக்கு சொல்கிறேன். செட்டை எப்போதுமே ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் தான் நம்ம டிஃபைன் பண்ணுவோம். இப்போ இதில் நம்ம ஒரு சில எலமெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். 1 2 3 4. இப்போ நான் 1 2 3 4 தான் போட்டிருக்கேன். பட் இது மட்டும் தான் போடணுமா அப்படின்னா கிடையாது. இப்போ ABCD இது மாதிரி கூட எடுத்துக்கலாம். இல்லை வேறு மாதிரியான செட்ஸ் நம்மளால் டிஃபைன் பண்ண முடிஞ்ச செட்ஸாக நம்ம இதில் அப்ளை பண்ணலாம். இப்போது இதை தான் நம்ம செட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே நம்மளுக்கு தெரிஞ்ச வெல் டிஃபைன் ஆப்ஜெக்டை நம்ம இன்செர்ட் பண்ணணும். இப்போ இதுக்கு ஒரு நேம் கொடுக்கணும். நம்ம கண்டிப்பாக அதுக்கு ஒரு நேம் கொடுக்கணும். ஏஆ இருக்கலாம், பிஆ இருக்கலாம், இல்லை இசட் அது மாதிரி கூட கொடுக்கலாம். இப்போ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா செட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். செகண்ட் டெஃபினேஷன் எம்டி செட், வாய்ட் செட். அதாவது அந்த செட்டில் எந்த எலமெண்ட்ஸுமே இருக்காது, நோ எலமெண்ட்ஸ், வெற்று கணம், எந்த உறுப்பும் இல்லாத ஒரு கணத்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா எம்டி செட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்மளுக்கு ஒரு செட் இருக்குது அப்படின்னா இதுக்குள்ளே எந்த எலமெண்ட்டுமே இருக்காது, அதான் நோ எலமெண்ட் அப்படின்றதான் நம்ம எம்டி செட்டுன்னு சொல்லுவோம். இதை எப்படி ஷார்ட்டாக நம்ம டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னா பை ஆர் எம்டி செட் அப்படின்னு சொல்லி, இதை பை ஆர் எம்டி செட் அப்படின்னு சொல்லி நம்ம டிஃபைன் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு சப்செட். சப்செட், சூப்பர் செட். சப்செட் அப்படின்றது உட்கணம், சூப்பர் செட் அப்படின்றது தமிழில் மிகை கணம். எவ்ரி எலமெண்ட் ஆஃப் த செட் ஏ இஸ் அன் எலமெண்ட் ஆஃப் அ செட் பி. ஏ என்னும் ஒரு கணத்தில் உள்ள உறுப்புகள் அனைத்தும் பி என்னும் கணத்தில் அமைந்திருக்கிறது. எவ்ரி எலமெண்ட் ஆஃப் செட் ஏ அண்ட் எலமெண்ட் ஆஃப் செட் பின்னா பின்ற செட்டில் உள்ள எலமெண்ட்ஸ் ஏன்ற செட்லையும் இருக்கும் அப்படின்றதான். இப்போது சப்செட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சார். இப்போது ஏன்ற செட் 1 2 3 4 அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கோம் இல்லையா. பீன்ற செட் 1 2 3 4 5 அப்படின்ற செட் எடுத்திருக்கேன். இதில் இந்த பீன்ற செட்டில் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்ஸும் எதில் இருக்குது, ஏன்ற செட்டில் இருக்குது, இல்லை எலமெண்ட்ஸ் இல்லாமையும் இருக்கலாம். ஆனால் பீன்ற செட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எதில் வந்திருக்கு அப்படின்னா ஏன்ற செட்டில் வந்திருக்கு. அப்போது பி இஸ் அ சப்செட் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லலாம். அப்போது இதில் சூப்பர் செட் அப்படின்றது பி அப்படின்றது சூப்பர் செட்டாக இருக்கும், ஏ அப்படின்றது சப்செட்டாக இருக்கும். தென் ஈக்குவல் செட், சமகணங்கள். ஃபார் எனி டூ செட்ஸ் ஏ அண்ட் பி இஃப் ஏ சப்செட் ஆஃப் பி, பி சப்செட் ஆஃப் ஏ. ஏ மற்றும் பி ஆகிய இரு கணங்களுக்கு ஏ சப்செட் ஆஃப் பி, பி சப்செட் ஆஃப் ஏ என இருப்பின் இரண்டு கணங்களும் சமகணங்கள். அதாவது இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இதில் ஏன்ற செட் 1 2 3 4ன்னு இருக்கு இல்லையா. பின்ற செட்டு 1 2 3 4 5ன்னு இருக்குது. அப்படி இல்லாமல் பீன்ற செட்டும் இப்போ 1 2 3 4 அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா இந்த ஏன்ற செட்டும் பீன்ற செட்டும் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஈக்குவல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போது ஏன்றது பிக்கு சப்செட்டாக இருக்குது, பீன்றது ஏக்கு சப்செட்டாக இருக்குது. ஸோ இதை இப்படி எழுதலாம், ஏ சப்செட் ஆஃப் பி, பி சப்செட் ஆஃப் ஏ. இப்படி இருந்தது அப்படின்னா ஏ ஈக்குவல் டு பி. இதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா ஈக்குவல் செட். இதில் இன்னொன்று என்னென்னா ஏன்றது பிக்கு சூப்பர் செட்டாக இருக்கும், பீன்றது ஏக்கு சூப்பர் செட்டாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ட்ரிவியல் சப்செட், வெளியீடு உட்கணங்கள். அதாவது பை அண்ட் த செட் ஏ ஆர் ஆல்வேஸ் சப்செட் ஆஃப் ஏ. ஏ என்கிற கணத்திற்கு வெற்று கணமும் அந்த கணமும் எப்பொழுது உட்கணங்களாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே. ஏ அப்படின்ற செட்டுக்கு பைன்ற செட்டும் செட் ஏவும் ஏன்ற கணத்திற்கு சப்செட்டாக இருக்கும். இப்போ எப்படி சொல்கிறது அப்படின்னா,
இப்போ பை அப்படின்ற ஒரு செட் இருக்குது, ஏன்ற ஒரு செட் இருக்குது அப்படின்னா, இப்போ நம்ம நார்மலாக ஏன்ற ஒரு செட் இருக்குது 1 2 3 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு செட் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, இதில் இந்த பை அப்படின்ற செட்டும் ஏன்ற செட்டும் இந்த ஏன்ற செட்டுக்கு சப்செட் ஆகிருக்கணும். இதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ட்ரிவியல் சப்செட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ப்ராப்பர் சப்செட். தகு உட்கணம். A is a subset of B, B is not a subset of A, A not equal to B. A கணமானது B இன் உட்கணம், B கணமானது A இன் உட்கணம் கிடையாது. அதாவது ப்ராப்பர் சப்செட் அப்படின்றது AB ஈக்குவல்னு சொன்னோம் இல்லையா, இப்போ அது மாதிரி இருக்கக்கூடாது. ஏவும் பியும் ஈக்குவலாக இருக்கக்கூடாது, நாட் ஈக்குவலாக இருக்கணும். இந்த நாட் ஈக்குவலாக இருந்தால் தான் இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ப்ராப்பர் சப்செட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது ஏன்றது பிக்கு வந்து சப்செட்டாக இருக்கலாம், ஆனால் பின்றது ஏக்கு சப்செட்டாக இருக்கக்கூடாது. அதுதான் ப்ராப்பர் சப்செட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஏ ஈக்குவல் டு 1 2 அப்படின்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா, இப்போ பி ஈக்குவல் டு 1 2 3 அப்படின்னு எடுத்துக்கிறேன்னா, ஏன்றது பிக்கு சப்செட்டாக இருக்கும் இல்லையா. இப்போ பின்றது ஏக்கு சப்செட்டாக இருக்குமா? இருக்காது. ஏன்னா இங்கே 3ன்ற எலிமெண்ட் இருக்குது. ஸோ பின்றது ஏக்கு சப்செட்டாக இருக்காது. ஸோ இதுதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ப்ராப்பர் சப்செட் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் இம்ப்ராப்பர் சப்செட். தகா உட்கணம். எவ்ரி எலமெண்ட் ஆஃப் ஏ இஸ் அன் எலமெண்ட் ஆஃப் ஏ, ஏ சப்செட் ஆஃப் ஏ. ஏ என்னும் ஒரு கணத்தின் உறுப்புகள் அனைத்தும் ஏ என்னும் கணத்திலேயே அமைந்திருக்கும். இதை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா இம்ப்ராப்பர் சப்செட். இப்படி போட்டால் சப்செட்டுன்னு சொல்லுவோம், இப்படி போட்டால் இம்ப்ராப்பர் சப்செட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போது எவ்ரி எலமெண்ட் ஆஃப் ஏ இஸ் அன் எலமெண்ட் ஆஃப் ஏ அப்படின்னா, ஏன்ற ஒரு செட் ஏன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த செட்டில் உள்ள எலமெண்ட்ஸ் அந்த ஏன்ற செட்டுக்கே என்னவா இருக்காது அப்படின்னா ப்ராப்பர் சப்செட்டாக இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் சார், இப்போது ஏ ஈக்குவல் டு 1 2ன்னு எடுத்துருக்கோம் இல்லையா. இப்போ ஏன்றது 1 2ன்னு இருக்குது. இப்போ இதே எலமெண்ட்டை ஏன்ற சப்செட்டுக்கே நம்ம என்ன போடுறோம் அப்படின்னா திரும்பவும் ஏன்றது 1 2 தானே. அப்போ இந்த சப்செட் இந்த எலமெண்ட் வந்து இதுக்கே சப்செட்டாக இருக்காது அப்படின்றதான் இது இம்ப்ராப்பர் சப்செட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு யூனியன், சேர்ப்பு கணம். அதாவது ஏ யூனியன் பி ஈக்குவல் டு எக்ஸ் ஃப்ரம் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ ஆர் எக்ஸ் பிலாங்ஸ் டு பி. சேர்ப்பு கணம். அதாவது இந்த ஆர் அப்படின்ற இடத்துல என்ன வரணும்? கண்டிப்பாக அல்லது அப்படின்னு வரணும். அப்படி வந்தது அப்படின்னா இதை யூனியன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது நான் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன். ஓகே, இப்போது ஏ ஈக்குவல் டு ஏபிசிடி அப்படின்ற ஒரு செட் எடுத்திருக்கேன், பி ஈக்குவல் டு 1 2 அப்படின்ற செட் எடுத்திருக்கேன். இப்போது இந்த ஏ எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ, எக்ஸ் பிலாங்ஸ் டு பி, அப்போது 2 செட்ஸ் நான் எடுத்திருக்கேன் இல்லையா. இப்போ யூனியன் அப்படின்னா நம்ம நார்மலாக யூனியன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் 2 செட்ஸையுமே நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா சேர்த்து எழுதணும். அதாவது இங்கே ஏன் இருக்குது, இங்கே ஏன்ற எலமெண்ட் இல்லை, ஸோ ஏ. இங்கே பி இருக்குது, இங்கே பின்ற எலமெண்ட் இல்லை, ஸோ பி. இங்கே சி இருக்குது, சின்ற எலமெண்ட் இல்லை, சி. டி இருக்குது, டின்ற எலமெண்ட் இல்லை, டி. அப்போ என்ன இந்த 1 2 போடக்கூடாதுன்னா போடணும், 1 2. இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணி எழுதுவோம் இல்லையா, அந்த ஃபார்மேட்டில் உள்ளதான் ஏ யூனியன் பி. இப்போ நெக்ஸ்ட்டு இன்டர்செக்ஷன், அதாவது வெட்டுகணம். A intersection B, x from x belongs to A and x belongs to B மற்றும் அப்படின்னு வந்திருக்கு இல்லையா. இப்போ R அப்படின்னு வரணும், யூனியன் அப்படின்றப்போ R வரணும், இன்டர்செக்ஷன் அப்படின்றப்போ அண்ட் வரணும். இப்படி இருந்தால் தான் இது வந்து R அப்படின்றப்போ யூனியன், அண்ட் அப்படின்றப்போ இன்டர்செக்ஷன் நாம் வச்சோங்க. இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ A ஈக்குவல் டு 1 2 3 4, B ஈக்குவல் டு 4 5 அப்படின்னு இருக்கு. இப்போ இதில் காமனான எலமெண்ட் எது? 4 அப்படின்றது தான் காமனான எலமெண்ட் இல்லையா. அப்போது ஏ இன்டர்செக்ஷன் பி என்ன வரும் அப்படின்னா 4. நெக்ஸ்ட்டு டிஸ்ஜாயின்ட், வெட்டாகணங்கள். do not have any common element, பொதுவான உறுப்பு ஏதுமின்றி அமைவது ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு பை, அதான் டிஸ்ஜாயின்ட் அப்படின்னு சொன்னாங்க. என்ன அப்படின்னா இதுக்கு காமனான எலமெண்ட்ஸ் இருக்காது. இப்போ ஏபி அப்படின்ற 2 செட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை இன்டர்செக்ட் பண்ணும்போது ஏதாவது ஒரு எலமெண்ட் கிடைக்கும் இல்லையா, அதைத்தான் நம்ம இன்டர்செக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்படி எடுத்துக்கும் போது நம்மளுக்கு எந்த எலமெண்ட்ஸுமே கிடைக்காம எம்டி செட்டாக கிடைக்கிறது தான் டிஸ்ஜாயின்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த 2 செட்ஸையுமே எடுத்துட்டோம் அப்படின்னா இதை இன்டர்செக்ட் பண்ணுங்கள், இதை இன்டர்செக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும்? இங்கே ஏபிசிடின்னு இருக்குது, இங்கே 1 2 இருக்குது. ஸோ இதுக்கு இது ரிலேட்டடாகவே இல்லை. அப்போ நம்ம என்ன போடுவோம்? எம்டி செட் பை அப்படின்னு எழுதுவோம் இல்லையா. இதுதான் என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா டிஸ்ஜாயின்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பவர் செட். ஓகே, the set of all subset of A
ஏயின் அனைத்து கணங்களையும் அனைத்து உட்கணங்களையும் உள்ளடக்கிய கணம். P of A equal to B from B subset of A, number of elements P of A equal to 2 power n அப்படின்னு இருக்கு. இப்போது பவர் செட் அப்படின்றது என்ன அப்படின்னா எல்லா செட்டையும் ஆல் செட், இந்த ஆல் அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஆல் சப்செட் அப்படின்றத நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஆல் சப்செட் இப்போது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போது ஏ அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு செட் எடுத்துக்கிறேன் அப்படின்னா இப்போது இதுலேருந்து எத்தனை சப்செட் எடுக்கலாம்? இப்போ பீன்ற ஒரு சப்செட் எடுக்கலாம். பீன்ற சப்செட் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. 1, 2, C 3, 4, D 5, 6 அப்படின்னு சொல்லிட்டு இதில் சப்செட் நம்ம எடுத்துகிட்டே போகணும் இல்லையா? அப்போது இது எல்லாத்தையும் இப்போ இதுலேருந்து இந்த 1 2 3 4 போயிட்டே இருக்குது. அதுலேருந்து நான் ஒரு சப்செட் எடுக்கிறேன். திரும்பவும் ஏன்றதுலேருந்து சீன்ற சப்செட் எடுக்கிறேன். ஏன்லேருந்து டீன்ற சப்செட் எடுக்கிறேன். அப்படின்னும் போது இதை என்ன சொல்லுவோம்? நம்ம சூப்பர் செட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இப்போ அதே மாதிரி தான் ஏன்ற செட்லேருந்து எல்லா சப்செட்டையும் அதில் உள்ள எல்லா எலமெண்ட்டையும் எடுத்துடுறோம். அப்போது நிறைய சப்செட் வரும் நம்மளுக்கு இல்லையா? அப்படி எடுக்கும்போது இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பவர் செட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பவர் செட். அதுதான் ஆல் சப்செட் ஆஃப் ஏ, அனைத்து உட்கணங்களையும் உள்ளடக்கிய ஒரு கணம். இப்போ அதை தான் இது என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா பவர் செட். அப்போ இதை எப்படி டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா இப்படி தான் நோட் பண்ணணும். அப்போது இது எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணி நம்மளுக்கு எத்தனை சப்செட் இருக்குது அப்படின்றது சொல்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. இப்போ அதை தான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2 power n. வந்து நீங்கள் 10th படிச்சிருப்பீங்க. இப்போ அதை தான் இங்கே நோட் பண்ணியிருக்காங்க. P of A equal to B from B subset of A. அப்போது எல்லா கணங்களையும் உள்ளடக்கிய ஒரு கணமாக இருக்கணும். அப்படி இருந்தது அப்படின்னா தான் அது பவர் செட். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் 1லேருந்து இப்போ 8 வரை இருக்குது அப்படின்னா அதில் உள்ள எல்லா சப்செட்டையும் நம்ம எடுத்துடணும். அப்போ எல்லா சப்செட்டையும் எடுத்து அதை நம்ம கவுண்ட் பண்ணுறோம் இல்லையா? அப்போ எல்லா சப்செட்டையும் எடுத்துடுறது தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? பவர் செட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு யூனிவர்சல் செட், அனைத்து கணம், அதாவது பேசிக் செட் U அப்படின்னு சொல்லி இதை டிஃபைன் பண்ணலாம். இப்போது U ஈக்குவல் டு இப்போ நான் இங்கே ABCDன்னு தனித்தனியாக எழுதியிருக்கேன் இல்லையா? இது ஒரே தான். அதாவது இப்போ இங்கேருந்து 1 to 10 வரையும் கூட நான் எழுதிக்கலாம். 1 2 3 4 and so on 10 வரையும் கூட நான் எழுதிக்கலாம். இப்போ A ஈக்குவல் டு 1 2 3ன்னு இருக்குது. இப்போ B ஈக்குவல் டு 4 5 6ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது எல்லாத்தையும் நான் ஒரே செட்டில் எழுதலாம். இப்போது U ஈக்குவல் டு 1 2 3 4 5 6, இப்போ 7 கூட எடுத்துக்கலாம். 7 8 9 10. இப்போ ஏன் இந்த மாதிரி எடுத்துக்கிறோம் அப்படின்னா யூனிவர்சல் செட் அப்படின்றது பேசிக் செட்டாக இருக்கும். எல்லாத்துக்குமே பேசிக் செட்டாக இருக்கும். இப்போ ஏபி, இப்போ இன்னொன்று கூட சி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அப்போது யூனிவர்சல் செட் அப்படின்றது பேசிக் செட்டாக இருக்கும். இல்லை நேச்சுரல் நம்பர்ஸ், இன்டீஜர்ஸ், எல்லா நம்பர்ஸுமே இதில் வந்துடும். அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறாங்கன்னா அனைத்து கணம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு காம்ப்ளிமெண்ட், நிரப்பி கணம். ஏபிஎஸ் சப்செட் ஆஃப் த யூனிவர்சல் செட் U எனும் அனைத்து கணத்தின் உட்கணமான A எனும் கணம். இதை எப்படி நோட் பண்ணியிருக்காங்கன்னா A dash or AC, X from X belongs to U மற்றும் X not belongs to A அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலயமா சொல்கிறேன். இப்போ இங்கே என்ன இருக்குது? நம்ம யூனிவர்சல் செட் இப்போ 1லேருந்து 10 வரையும் இப்போ இருக்குன்னு வச்சுக்கோமே. இப்போ ஏன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஏன்றதில் ஒரு 4 5 6 7 அப்படின்ற ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. அப்போது இதை A dash or A காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம்? நோட் பண்ணலான்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? இப்போ காம்ப்ளிமெண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா U அப்படின்ற செட்டில் இருந்து A dash அப்படின்ற செட், A அப்படின்ற செட்டை வந்து நம்ம டிஃப்ரென்ஸ் பண்ண போகிறோம். சாரி, A dash கிடையாது, ஏன்றது தான். இப்போ Uன்ற செட்டில் ஏன்ற செட்டை டிஃப்ரென்ஸ் பண்ண போகிறோம். டிஃப்ரென்ஸ்னால் உங்களுக்கு என்னன்னு தெரியும். இப்போ Uன்றதை எழுதிப்போமே. 1 2 3 4 5 6 7 8 9 10 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ டிஃப்ரென்ஸ் 4 5 6 7 இருக்குன்னு வச்சுக்கோம். இப்போ இந்த 4 இங்கே 4 கேன்சல் பண்ணிடணும், 5 கேன்சல் பண்ணிடணும், 6 கேன்சல் பண்ணிடணும், 7 கேன்சல் பண்ணிடணும். இப்போ பேலன்ஸ் உள்ள எலமெண்ட்ஸ் தான் காம்ப்ளிமெண்ட். அதை தான் நம்ம A dash அப்படின்னு சொல்லுவோம். பேலன்ஸ் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது? 1 2 3
8 9 10. இது திரும்பவும் அதில் சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க. யூன்றது யூனிவர்சல் செட் இல்லையா? இப்போ ஏன்ற ஒரு செட் கொடுத்துருக்காங்க, 4 5 6 7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு நம்ம காம்ப்ளிமெண்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா ஏ டேஷ் ஆர் ஏ காம்ப்ளிமெண்ட் அப்படின்றது யூ டிஃப்ரென்ஸ் ஏ. அங்கே என்ன எலமெண்ட் என்ன செட்டு கொடுத்துருக்காங்களோ அதால் யூன்ற செட்டை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டிஃப்ரென்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1லேருந்து 10 வரையும் நான் எடுத்திருக்கேன். இப்போ 4 5 6 7ன்றது ஏன்ற செட். இப்போ இதில் டிஃப்ரென்ஸ்னால் இந்த ஏன்ற செட்டில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்கோ அதை கேன்சல் பண்ணிவிட்டு பேலன்ஸ் எலமெண்ட்ஸ் என்ன இருக்கும், 1 2 3 8 9 10 இருக்கு இல்லையா? அப்போ அதான் ஏ டேஷ். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து செட் டிஃப்ரென்ஸ் கன வேறுபாடு. இப்போ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா ஏ டிஃப்ரென்ஸ் பி ஈக்குவல் டு ஏ ஃப்ரம் ஏ பிலாங்ஸ் டு ஏ அண்ட் ஏ நாட் பிலாங்ஸ் டு பி. இப்போது இதுக்கு ஒவ்வொரு கண்டிஷன் கொடுத்துருக்கு. டிஃப்ரென்ஸ் நான் சொன்னேன் இல்லையா? இப்போது ஏ அப்படின்றதுல ஏபிசிடி அப்படின்ட்டுருக்கு, பின்ற செட்டில் சிடி அப்படின்ட்டுருக்கு. அப்படின்னா இந்த டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா ஏ டிஃப்ரென்ஸ் பி அப்படின்னும் போது ஏபிசிடி அப்படின்னு எழுதுகிறோம். டிஃப்ரென்ஸ் சிடி, அதாவது இந்த பின்ற செட்டில் உள்ள எலமெண்ட்ஸ் ஏன்ற செட்டில் இருந்ததுன்னா அதை கேன்சல் பண்ணிடுறோம். கேன்சல் பண்ணிவிட்டு பேலன்ஸ் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது, ஏபின்ற எலமெண்ட்ஸ் இருக்குது, அப்போ அதை எழுதிக்கணும். அதுதான் நம்மளுக்கு வந்து செட் டிஃப்ரென்ஸ். ஓகே, அதில் ஒரு 5 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா யூ டிஃப்ரென்ஸ் ஏ ஈக்குவல் டு ஏ டேஷ். அது வந்து நம்ம காம்ப்ளிமெண்ட்லேயே பார்த்தோம் இல்லையா? எப்படி யூ அப்படின்னு ஒரு செட் இருக்குது, ஏ அப்படின்னு ஒரு செட் கொடுத்துருந்தாங்கன்னா அதாவது ஆல் செட் பேசிக் செட் அப்படின்றது தான் யூ இல்லையா? அப்போ அனைத்து கணத்துலேருந்து ஏ அப்படின்ற செட்டில் உள்ள எலமெண்ட்டை கேன்சல் பண்ணிவிட்டு பேலன்ஸ் என்ன இருக்கோ அதுதான் ஏ டேஷ். அப்போ அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க, யூ டிஃப்ரென்ஸ் ஏ ஈக்குவல் டு ஏ டேஷ். இப்போ ஏவையே ஏக்கு டிஃப்ரென்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது என்ன ஆயிரும், பை ஆயிரும். இப்போ ஏ ஈக்குவல் டு 1 2 இருக்குது. அப்போ ஏக்கு டிஃப்ரென்ஸ் பண்ணோன்னா என்ன வரும், திரும்பவும் 1 2. அந்த 1 2 1 2 என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆயிடுச்சுன்னா என்ன செட்டு வரும், பை அப்படின்ற செட் வரும். நெக்ஸ்ட்டு பை ஃப்ரம் 5 டிஃப்ரென்ஸ் ஏ ஈக்குவல் டு பை. அதாவது ஒரு எம்டி செட் இருக்குது, இப்போ ஏன்ற ஒரு செட் இருக்குது அப்படின்னா திரும்பவும் என்ன தான் வரும், பை தான். ஏன் அப்படின்னா இங்கே 1 2ன்ற எலமெண்ட் இருக்குது, இங்கே ஒன்றுமே இல்லை. அப்போ இதை கேன்சல் பண்ணிவிட்டு இது பேலன்ஸ் போடுற எலமெண்ட்ஸ் ஒன்றுமே இல்லை இல்லையா? அப்போ இந்த 1 2 எடுத்து நம்ம அப்ளை பண்ணிடக்கூடாது, ஏவை தவிர உள்ள எலமெண்ட்ஸ் தான் எழுதணும். அப்போ ஏன்ற எலமெண்ட்ஸும் இல்லை, அங்கே வேறு எந்த எலமெண்ட்ஸுமே இல்லை. அப்படின்றப்ப இது கண்டிப்பாக என்ன தான் வரும், பை தான் வரும். நெக்ஸ்ட்டு ஏ டிஃப்ரென்ஸ் பை ஈக்குவல் டு ஏ அப்படின்றப்போ இப்போ 1 2 இருக்குது. இப்போது பையை டிஃப்ரென்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா எம்டி செட்டை கேன்சல் பண்ணாலும் என்ன தான் திரும்ப அகெயின் நம்மளுக்கு வரும், 1 2 தான் வரும். ஸோ 1 2ன்றது தான் ஏன்ற செட். அப்போ ஏ டிஃப்ரென்ஸ் பை ஈக்குவல் டு ஏ. நெக்ஸ்ட்டு ஏ டிஃப்ரென்ஸ் யூ ஈக்குவல் டு பை, அதாவது யூனிவர்சல் செட். யூனிவர்சல் செட் அப்படின்றப்போ இப்போ 1 2 இருக்குது. இப்போ யூனிவர்சல் செட் வந்து நம்ம 1லேருந்து ஒரு 10 வரையும் எடுத்துக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு 1 2 கேன்சல் பண்ணி 1 2 நம்ம கேன்சல் பண்ணிடுவோம். பேலன்ஸ் எந்த எலமெண்ட்டுமே இருக்காது, கண்டிப்பாக என்னவாக தான் இருக்கும், பையாக தான் இருக்கும். ஏன்னா எப்பொழுதுமே இங்கே கொடுத்துருக்க செட்டை விட யூனிவர்சல் செட்டில் உள்ள எலமெண்ட்ஸ் தான் எப்பொழுதுமே ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ கண்டிப்பாக இங்கே வந்து என்ன தான் வரும், பை அப்படின்றது தான் வரும். நெக்ஸ்ட்டு சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ். சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் வந்து எப்படி நோட் பண்ணுவாங்க அப்படின்னா டெல் அப்படின்னு சொல்லி தான் நோட் பண்ணுவாங்க. சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் எப்படி நோட் பண்ணுவாங்க அப்படின்னா டெல் அப்படின்னு சொல்லிட்டு தான் நோட் பண்ணுவாங்க. இது வந்து சமச்சீர் வேறுபாடு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது இது ஒரு ஃபார்முலா மாதிரி தான், ஏ டெல் பி ஈக்குவல் டு ஏ டிஃப்ரென்ஸ் பி யூனியன் பி டிஃப்ரென்ஸ் ஏ. அதாவது ஏபி அப்படின்ற ஒரு 2 செட்ஸ் இருக்குது அப்படின்னா ஏவை பியால் டிஃப்ரென்ஸ் பண்ணி பியை ஏவால் டிஃப்ரென்ஸ் பண்ணி யூனியன் பண்ணுறது. இப்போது அது ஒரு ஃபார்முலா. இன்னொரு ஃபார்முலா இருக்குது, ஏ டெல் பி அப்படின்னா ஏ யூனியன் பி டிஃப்ரென்ஸ் ஏ இன்டர்செக்ஷன் பி. அதாவது இதை ஏவையும் பியையும் யூனியன் பண்ணணும், ஏவையும் பியையும் இன்டர்செக்ட் பண்ணி ரெண்டுத்துக்கு நம்ம டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறது தான் சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸோட சிம்பிள் வந்து இந்த டெல் அப்படின்றது தான். நெக்ஸ்ட்டு ஃபைனைட் செட். ஃபைனைட் செட் அப்படின்னா முடிவுறு கணம். K element for some K belongs to W. அதாவது நம்மளால் கவுண்ட் பண்ண முடிகிற எலமெண்ட்டை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஃபைனைட் செட். இப்போ 1லேருந்து ஒரு 100 வரையும் நம்ம எடுத்துக்கலாம். இல்லை இப்போது ஊட்டி ரோசஸ் பார்த்தோம் இல்லையா, ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா, அது மாதிரி அதில் ஒரு ரெட் ரோஸை வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும், கவுண்ட் பண்ண முடியும். இப்போ அதை வந்து நம்ம ஃபைனைட் செட் அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி நம்மளால் கவுண்ட் பண்ண கூடிய எலமெண்ட்டை தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஃபைனைட் செட், அதாவது முடிவுறு கணம் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு இன்ஃபைனைட் செட், முடிவில்லா கணம். இப்போ
இப்போ நாட் ஃபைனைட், நம்மளால் எதை ஃபைனைட் பண்ண முடியாதோ அது எல்லாமே என்ன தான், இன்ஃபைனைட் தான். இப்போ முடிவுறு கணம் இல்லையெனில் அதை முடிவில்லா அல்லது முடிவுறா கணம் அப்படின்னு சொல்லலாம். நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாத எலமெண்ட்ஸை நம்ம என்னென்னு தான் சொல்லுவோம் அப்படின்னா இன்ஃபைனைட் செட் அப்படின்னு தான் சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு சிங்கிள்டன் செட், ஓர் உறுப்பு கணம். அதாவது நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து 1 இருக்கணும். இப்போ அது எப்படி இருக்கலாம் அப்படின்னா n of a equal to 1, n of pi equal to 0. இப்போ 0ன்றது நம்மளுக்கு என்ன தான், ஒரு எலமெண்ட் தான் இல்லையா. இப்போ pi equal to 0, n of pi equal to 0ன்னு எடுத்துட்டோம்னா அப்போ இதுவும் ஒரு எலமெண்ட் தான். இப்போ இது நம்பர் ஆஃப் எலமெண்ட்னு போடுறப்ப இது என்ன ஆயிரும் அப்படின்னா 1. இப்போ நம்பர் ஆஃப் இப்போ ஏன்ற செட்டில் இப்போ 0 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோ. இப்போ 0ன்னு இருக்குன்னா இது நம்ம என்ன எழுதிடக்கூடாது, பைன்னு எழுதிடக்கூடாது. இப்போ நம்பர் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லி எழுதணும். ஓகேவா. அப்போ அதுதான் சொல்லியிருக்காங்க சிங்கிள்டன் செட். ஒரு செட்டில் ஒரே ஒரு எலமெண்ட் இருக்கணும். அதை தான் என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா சிங்கிள்டன் செட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ n of pi equal to 0ன்னு இருக்குது. இப்போ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எவ்வளோ தான், இந்த 1 தான். அதுதான் சிங்கிள்டன் செட். நெக்ஸ்ட் இப்போ கார்ட்டீசியன் ப்ராடக்ட், கார்ட்டீசியன் பெருக்கல். இப்போ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை வச்சு தான் நம்ம நிறைய சம் பார்க்க போகிறோம். ஸோ இதை கவனமாக பாருங்கள். இப்போ செட் ஆஃப் ஆர்டர் ஆஃப் எலமெண்ட்ஸ், வரிசைப்படுத்தப்பட்ட உறுப்புகளின் கணம். இப்படி இதை எப்படி வரிசைப்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இப்போ அதுக்கு a cross b, a, b from a belongs to a, b belongs to b. அதாவது ஏன்ற எலமெண்ட் வந்து ஏன்ற செட்லையும் பீன்ற எலமெண்ட் வந்து பீன்ற செட்லையும் இருக்குமா. இப்போ a cross b cross c அப்படி அதாவது 3 செட்ஸ் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஏபிசின்னு இருக்குது அப்படின்னா ஏன்ற ஃபஸ்ட்டு உள்ள எலமெண்ட் வந்து ஃபஸ்ட்டு செட்லையும், செகண்ட் உள்ள எலமெண்ட் செகண்ட் செட்லையும், தேர்ட் எலமெண்ட் தேர்ட் செட்லையும் தான் இருக்கும். இப்போ a cross a அப்படின்னா இப்போ a, b. இப்போ ஏபி அப்படின்ற 2 செட்ஸுமே எதில் இருக்குது அப்படின்னா ஏல இருக்குது. அப்போ ஏன்ற எலமெண்ட் வந்து ஏல தான் இருக்கும், பீன்ற எலமெண்ட் வந்து திரும்பவும் ஏ செட்டில் தான் இருக்கும். இப்போ அதனால தான் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா a, b belongs to a. இப்போ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் வந்து ஒரு எக்ஸாம்பிளோட உங்களுக்கு சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ a equal to 1 2 3 அப்படின்னு இருக்குது. இப்போ b equal to 6 7 அப்படின்னு சொல்லி எடுத்துட்டேன் அப்படின்னா இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எப்படி பண்ணணும் அப்படின்னா a cross b. இங்கே நான் 2 செட்ஸ் தான் எடுத்திருக்கேன் இல்லையா, அதனால் இப்போ நான் a cross b பண்ணால் போதும். ஃபஸ்ட்டு எலமெண்ட்டோட ஒரு செட்டாக எழுதணும். அப்போ 1 6 ஆர்டர் பேராக எழுதணும். 1 6 அப்படின்னு எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு 1 7. இப்போ இது ஒரு ஆர்டர் பேர். நெக்ஸ்ட்டு இப்போ ஃபஸ்ட் எலமெண்ட் இந்த 2 எலமெண்ட்ஸும் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு செகண்ட் வந்து 2 இருக்குது இல்லையா. அப்போ 2 6. இப்போ இது ஒரு ஆர்டர் பேர். நெக்ஸ்ட்டு 2 7 இது ஒரு ஆர்டர் பேர். நெக்ஸ்ட்டு 3. இப்போ 3 6 இது ஒரு ஆர்டர் பேர். 3 7 இது ஒரு ஆர்டர் பேர். அப்போது நம்மளுக்கு கொடுத்துருக்க ஏபி அப்படின்ற 2 செட்டில் உள்ள எலமெண்ட்ஸை நம்ம எப்படி எழுதிட்டோம் அப்படின்னா ஆர்டர் பேர்ஸாக எழுதிட்டோம். 1 6 1 7, 2 6 2 7, 3 6 3 7 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 2 ஆர்டர் பேர்ஸாக எழுதியிருக்கோம் இல்லையா. இப்போ a cross b இருந்தது அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன செட்டில் அந்த செட்டில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்கோ அந்த எலமெண்ட்ஸை b அப்படின்ற செட்டோட ஆர்டர் பேராக எழுதணும். இப்போ ஃபஸ்ட் எலிமெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 6ஓட ஆர்டர் பேர் பண்ணுவோம். அது 1 6 1 7, 2 6 2 7, 3 6 3 7. இதை வந்து திரும்ப ஏன் சொல்கிறேன்னா இது நிறைய சம்ஸில் யூஸ் பண்ண போகிறோம், அதனால தான் சொல்கிறேன். இப்போ a cross b. ஒருவேளை இன்னொரு எலமெண்ட் இப்போ c equal to 5 அப்படின்னு இருந்துச்சுன்னா இதையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 1 6 5 அப்படின்னு வரும். 1 7 5 அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் லென்த்தாக போகும் இருந்தது. அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னால் நல்லா புரிஞ்சிருக்கும். அதுதான் இந்த ஃபார்மேட்டில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணும்போது எந்த ஒரு எலமெண்ட்டை நம்ம எடுத்து செக் பண்ணாலும் இப்போ 2 6ன்ற எலமெண்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. 2 6ன்ற எலமெண்ட் எடுத்துட்டேன் அப்படின்னா இப்போது இந்த எலமெண்ட்டோட ஃபஸ்ட்டு இந்த ஆர்டர் பேரில் உள்ள ஃபஸ்ட்டு எலமெண்ட் வந்து ஃபஸ்ட்டு செட்டையும் செகண்ட் எலமெண்ட் வந்து செகண்ட் செட்டில் உள்ள எலமெண்ட்டாக மட்டும்தான் இருக்கும். அது எந்த ஆர்டர் பேர் வேணால் நம்ம எடுத்து செக் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3 7 அப்படின்னு எடுக்கிறேன் அப்படின்னா 3ன்றது ஃபஸ்ட்டு ஏன்ற செட்டில் இருக்கும், 7ன்றது பீன்ற செட்டில் இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், புரிஞ்சுதா உங்களுக்கு? எல்லா இன்ட்ரொடக்ஷனுமே நான் ஓரளவு கொடுத்துட்டேன்.